இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. எங்கே போகிறாய்? அதாவது எங்கே போய்கொண்டிருக்கிறாய் எப்படி கேட்கலாம்? Where are you going? Where are you going? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Where are you going? Where are you going? அவள் எங்கே போய்கொண்டிருக்கிறாள் எப்படி கேட்கலாம்? Where is she going? Where is she going? அவர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் எப்படி கேட்போம்? Very good. Where are they going? Where are they going? நான் திரும்பி போகணும் எப்படி சொல்லலாம்? I need to go back. I need to go back. Again, I need to go back. அப்படின்னா நாங்க திரும்பி போகணும் எப்படி சொல்லலாம்? Well done. We need to go back. We need to go back. நம்ம டீச்சரை கேட்கலாம் எப்படி சொல்வோம்? Very good. Let's ask our teacher. Let's ask our teacher. என்ன டீச்சரை கேட்க விடு எப்படி கேட்கலாம்? Let me ask the teacher. Let me ask the teacher. அவன டீச்சரை கேட்க விடு எப்படி கேட்கலாம்? எப்படி சொல்லலாம்? Let him ask the teacher. Let him ask the teacher. அவர்களை டீச்சர்கிட்ட கேட்க விடு எப்படி சொல்வோம்? Very good. Let them ask the teacher. Let them ask the teacher. நான் இப்ப பிஸியா இருக்கிறேன் எப்படி சொல்வோம்? I am busy at the moment. இப்போது I am busy at the moment. I am busy at the moment. அவன் பிஸியா இருக்கிறான் எப்படி சொல்ல வேண்டும்? Very good. He is busy at the moment. He is busy at the moment. கீதா பிஸியாக இருக்கிறாள் எப்படி சொல்வோம்? Very good. Geeta is busy at the moment. Geeta is busy at the moment. இதுவே ராணி நேற்று பிஸியாக இருந்தாள் எப்படி சொல்ல வேண்டும்? ராணி was busy yesterday. ராணி was busy yesterday. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. ராணி was busy yesterday. நேற்றிரவு அவர்கள் பிஸியாக இருந்தார்கள் எப்படி சொல்வோம்? Well done. They were busy last night. They were busy last night. Again, they were busy last night. இனி தள்ளாதே எப்படி சொல்வோம்? Very good. Don't push me. Don't push me. அப்படின்னா என்ன இழுக்காதே எப்படி சொல்ல வேண்டும்? Well done. Don't pull me. Don't pull me. Don't pull me. அவள் எப்போ திரும்பி வருவாள் எப்படி கேட்க வேண்டும்? இனித்தான் நடைபெற போகிறது. When will she come back? When will she come back? Again, when will she come back? இதை வேறு எப்படி கேட்கலாம்? When will she return? When will she return? அவன் எப்போ திரும்பி வந்தான் எப்படி கேட்போம்? நடைபெற்று முடிந்த செயல். Well done. When did he get back?
When did he get back? வேற படிக்கலாம் கேட்கலாம். When did he come back? When did he return? அவங்கிட்ட நிறைய பணம் இருக்குது. At present இப்ப இருக்குது. எப்படி சொல்ல வேண்டும்? Very good. வச்சிருக்கிறான். He has a lot of money. He has a lot of money. இதுவே அவனிடம் நிறைய பணம் இருந்தது. இறந்த காலம். எப்படி சொல்ல வேண்டும்? Well done. He had a lot of money. He had a lot of money. அப்படி என்றால் அவர்களிடம் நிறைய பணம் இருந்தது. எப்படி சொல்வோம்? Super. They had a lot of money. காலை உணவை சாப்பிட்டாயா? எவ்வாறு கேட்க வேண்டும்? Have you had your breakfast? Have you had your breakfast? Again, have you had your breakfast? இதுவே மதிய உணவை சாப்பிட்டாயா? எப்படி கேட்போம்? Well done. Have you had your lunch? Have you had your lunch? Once again, have you had your lunch? Well done. இப்போ உங்களுக்கான நேரம். அவள் திரும்பி போகணும். அவன் எங்கே போய்க் கொண்டிருக்கிறான்? இரவுணவை சாப்பிட்டாயா? விடைகளை சரியோ பிள்ளையோ கவலைப்படாம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.